வெல்கம் டு 360 தமிழ். கிரைம் ஆட்கள் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்ல நிறைய கதைகளை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. இன்னைக்கு கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு எபிசோட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த கதையோட பிளாட் என்னன்றதை தெளிவா சொல்லிடுறேன். விபச்சார விடுதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல சந்தான்ற ஒரு விலை மாது இருக்காங்க. அந்த விலை மாதுவை ஒரு நபர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த விலை மாதுவை எப்படியாவது அங்கிருந்து கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. அப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு சொல்ற கதை தான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு விபச்சார விடுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க விலை மாது கிட்ட ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. ஆனா கஸ்டமர் பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த தொழில இருக்க கஷ்டத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த நபர் ரெக்கார்ட் பண்றது அந்த பொண்ணுக்கு தெரியுது. எதுக்கு ரெக்கார்ட் எல்லாம் பண்றீங்க, நீங்க மீடியாவை சேர்ந்தவரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் கஷ்டத்தை சொல்லுமா, நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஃபேஸை மறைச்சுதான் போடணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றா. இப்ப ஆக்ரால இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் இந்த விபச்சார விடுதி இருக்கு போல. இந்த விடுதியை விட்டு ஒரு பொண்ணு தப்பிச்சு போயிருப்பா. இந்த விடுதியை நடத்துறது ரெண்டு லேடிஸ் தான். சுல்தானா லீலான்ற ரெண்டு லேடிஸ் தான் நடத்துவாங்க. அதே மாதிரி பாதுகாப்புக்காக ஒரு 4-5 ஜென்ஸ் இருப்பாங்க. அந்த ஜென்ஸ் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சுல்தானா முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த பொண்ணுமே தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. ஆனா சுல்தானா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பண்ணா மத்தவங்களுக்கு பயம் போயிடும்ல, அதனால ஒரு தண்டனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணோட கால்லயே ஆணி அடிச்சு விட்டுறாங்க. இத பத்திலாம் மத்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறதுக்கு பழகிக்க வேண்டியதான். ஏன்னா இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா இதை விட கஷ்டத்துல நம்ம மாட்டிப்போம், நிறைய காயப்பட வேண்டி இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல சந்தான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த சந்தான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, நிறைய கஸ்டமர் கூட எல்லாம் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி தீபக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. லாரி ஓட்டுற வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. தீபக் கிட்ட ஆல் இந்தியா பர்மிட்லாம் இருக்கும். எல்லா ஊர்லயும் இவர் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க விடுதியை பத்தி இவருக்கு தெரிய வருது. சரி போய் பாப்போன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நைட் நேரம் விடுதிக்காக இவர் வந்துடுறாரு. சுல்தானாவும் வரவேற்கிறாங்க. எந்த பொண்ணு வேணும் சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் நிக்க வைக்கிறாங்க. இவருக்கு சந்தாவை தான் பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி இந்த ரூமுக்கு போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப சந்தாவும் இவர்கிட்ட சிரிச்செல்லாம் பேசுறாங்க. கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தந்திருப்பாங்க போல, அதுக்கேத்த மாதிரி தான் சந்தா பேசுறாங்க. இவருமே அவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வேலையில இருக்கும் போது கூட அவங்க கூட இருந்ததை பத்தி எல்லாம் இவருக்கு தோணுது. அடிக்கடி அவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட ஜாலியா இவர் பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. எப்போ வந்தாலும் இவர் சந்தா சந்தான்னு சொல்றாருல, மத்த பொண்ணுங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி சுல்தானா சொல்றாங்க. இல்ல எனக்கு சந்தா தான் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சந்தாவும் ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவருமே இந்த வாட்டி நான் ஒன்னா இருக்கிறதுக்காக வரல, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்ட பேசணுமா, என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. உன்னை பத்தி சொல்லு, நீ எந்த ஊரை சேர்ந்தவ, எப்படி இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்ல அதை பத்திலாம் எதுக்கு பேசிக்கிட்டு, வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிதானே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் இவர் வெளிப்படுத்துறாரு. அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சிரிக்க மட்டும் செய்யறாங்க. இவருமே சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப வேற ஒரு நாள் வந்து எனக்கு சந்தா வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சந்தா வேற ஒரு கஸ்டமர் கூட ஒன்னா இருக்கா, நீ மத்த பொண்ணுங்களை பாருன்ற மாதிரி மத்த பொண்ணுங்களெல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எனக்கு சந்தா தான் வேணும், நான் வேணா வெயிட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேல இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சந்தா ஃப்ரீ ஆயிடுறாங்க. இப்ப நீ போலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சந்தாவை பார்க்கறதுக்காக ரூம் வந்துடுறாரு. அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காரு. சந்தாவும் என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நீ உன்னை பத்தி என்கிட்ட சொல்லவே மாட்ற, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அதுக்கும் நீ பதில் சொல்ல, என்ன நீ நம்பலியான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல, எதுக்காக பாஸ்ட பத்தி எல்லாம் பேசிட்டேன்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் பாஸ்ட்ல நிறைய கஷ்டம் இருந்ததா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பாஸ்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குஜராத்ல இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணா தான் இந்த பொண்ணு இருப்பா. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருப்பா. அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த வேலையும் சரியா கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அம்மா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பொண்ணை மட்டும் படிக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படிதான் இந்த பொண்ணை படிக்க வச்சிருப்பாங்க. இவளுமே நல்லாலாம் படிக்கிறா. ஆக்சுவலா அம்மா விலை மாது வேலைலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கிளைண்ட்டையே கூட்டு வராரு. ஏழ்மைனாலே இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பொண்ணுக்கும் இதெல்லாம் லைட்டா புரிய ஆரம்பிக்குது. ஆனா பொண்ணுகிட்ட அம்மா இருக்காங்கல்ல, நீ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுமே நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்பா மட்டும் தான் இருக்காரு. அப்பாவும் படுத்த படுக்கையா இருக்காரு. இவங்க தான் அப்பாவை கவனிச்சுக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இருக்காருல, வேற ஒருத்தங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு
கூட்டு வந்துடுறாரு. அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. போக போக அவங்க இருக்காங்கல்ல, ஏற்கனவே அம்மா பண்ண வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த மாதிரிலாம் நாட்கள் ஓடிட்டு இருக்கு. அவங்களுமே நீ மேற்கொண்டு படின்ற மாதிரிலாம் படிக்க வச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்படியே ஒரு 2 வருஷம் ஓடி இருக்கும். இவங்களுமே டீனேஜ் வயசுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அப்பா இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஊருக்கு போலான்ற மாதிரி சித்தி சொல்றாங்க. சித்தி வேற ஒரு ஊருக்கு கூட்டு போறாங்க. அந்த ஊர்ல சித்திக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருப்பாரு. அவர் அடிக்கடி சித்திக்காக கிளைண்ட் எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே வீட்டு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் படிக்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. சித்தியால ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை சமாளிக்க முடியல. இதுக்கப்புறம் உன் லைஃபை நீ தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த அங்கிள் கூட அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. வீட்டு வேலை தான் பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு வராங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த அங்கிள் வேற ஒரு விஷயத்துக்காக தான் வர வச்சிருக்காருன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிள் அந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்காக தான் வர வச்சிருக்காரு. இத வெளிப்படையா இந்த பொண்ணுகிட்டயே சொல்லிடுறாரு. வேற வழி இல்ல, நம்ம கொஞ்சம் காசு சம்பாரிச்சு சித்திக்காக அனுப்பி வைக்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரின்ற மாதிரி இந்த அங்கிள் கேட்கும் போது சம்மதிச்சிடுறாங்க. இந்த அங்கிள் கிளைண்ட் எல்லாம் கூட்டு வராரு. இவங்களுமே வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சுல்தானா லீலான்ற மாதிரி 2 பேரை காமிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அவங்க அடிக்கடி ஆளுங்க கிட்ட இருந்து பொண்ணுங்களெல்லாம் வாங்குவாங்க போல. அந்த மாதிரிதான் இந்த பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவளுக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியும், கண்டிப்பா நிறைய கஸ்டமர் இவ அட்டன் பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரலான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அவ்வளவு காசுலாம் தர முடியாது, அதிகபட்சம் 18 லட்சம் ரூபாய் வேணா தரலான்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. கடைசியில அந்த அங்கிள் இருக்கார்ல, சரி 18 லட்சம் ரூபாய் தாங்கன்ற மாதிரி வித்திருப்பாரு. அங்கிள் கூட இருக்கும் போதாவது இவங்களுக்கு ஃப்ரீடம்னு இருக்கும், வெளியெல்லாம் போவாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ஃப்ரீடமே இல்ல, தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணா ரொம்ப கொடூரமா டார்ச்சர்லாம் பண்றாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே மத்தவங்கள மாதிரி வாழணும்னு ஆசை தான், ஆனா அது முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, ஏன் கூட பேசாம வந்துருன்னு சொல்றாரு. அது எப்படி முடியும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சரி டைம் ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வைக்கிறாங்க. இவருமே கண்டிப்பா நீ என் கூட வரப்போற, நான் அதுக்கான வேலையை பாக்குறேன்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப வேற ஒரு நாள் வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது உன்னை கூட்டு போயிடலாம் நினைச்சேன், 25 லட்சம் ரூபாய் தந்தா கண்டிப்பா விட்டுருவாங்க, அதுக்காக தான் காசை பெறறதுக்கு ட்ரை பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே எல்லா வழியிலயும் 25 லட்சம் ரூபாயை பெறறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இவரால பெறட்ட முடியுது. இத பத்தி தான் இவங்க கிட்ட சொல்றாரு. பரவாயில்ல விடுங்க, நீங்க என்ன கூட்டு போனோம்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா உன்னை கூட்டு போனோம், என்கிட்ட ஆல் இந்தியா பர்மிட் இருக்கு, இங்க இருந்து நம்ம 2 பேருமே தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்ற மாதிரி இந்த சந்தா சொல்றாங்க. நிச்சயமா தப்பிக்கலாம், நான் பிளான் பண்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. எப்பவுமே கிளைண்ட்ஸ் ஈவினிங்க்கு மேல தான் வருவாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, காலையில ஒரு 9 மணிக்கு வராரு. வெளியே எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. என்னப்பா 9 மணிக்கே வந்துட்ட, உனக்கு வேலை எல்லாம் இல்லையான்ற மாதிரி லீலாவும் சுல்தானாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டுட்டேன், அதனால தான் வந்திருக்கேன், சந்தா தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இவன் என்ன எப்ப பாரு சந்தா கூடயே ஒன்னா இருக்கான்ற மாதிரி மத்த பொண்ணுங்க அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சந்தாவை பாக்கிறதுக்காக வந்துடுறாரு. என்ன காலையில டைம் வந்திருக்கீங்க, தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த டைம்ல தான் எல்லாருமே கொஞ்சம் கவனக்குறைவா இருக்காங்க, அதனால இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும், இந்த டைம்ல தான் இதுக்கப்புறம் அடிக்கடி நான் வரப்போறேன், இங்க இருக்க உங்களுக்கு பழக்கப்படுத்த போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க, பிரச்சனை வந்துற போது, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா உன்னை நான் கூட்டு போவேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அடிக்கடி இவர் காலையில 9 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்தை ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் பழகிருது. சரி போன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு நாள் இவர் இருக்கார்ல, 7 மணிக்கு வந்துடுறாரு. 7 மணிக்கு எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் சுல்தானாவே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இவர் கதவை தட்டுறதுனால கதவை திறக்கிறாங்க. என்னடா 7 மணிக்கே வந்திருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. சந்தாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இவன் சொல்றான். சந்தாலாம் இப்ப முடிச்சிருக்க மாட்டா, இந்த நேரத்துல நாங்க அலோலாம் பண்ண முடியாது, நீ இங்கேயே உட்காரு வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அவங்க இவரையே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா அந்த சந்தா இருக்கிற ரூம் கிட்ட போயிட்டு இருக்காரு. இவர் ரூம் கிட்ட வந்து கதவை தட்டுறத வேற ஒரு பொண்ணு பாத்துடுறாங்க. லைட்டா இவரை பார்த்து சிரிக்கலாம் செய்யறாங்க. கதவை திறந்தோடனே இவர் சட்டுன்னு ரூம்குள்ள வந்துடுறாரு. இன்னைக்குதான் நம்ம தப்பிக்க போறோம், வெளியே இருக்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேருமே குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது, நீ வெளியே போய் இந்த இடத்துல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இவங்களுமே பயந்துகிட்டே வாசல் கிட்ட வராங்க. வெளியே இருக்க கார்ட்ஸ்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க.
சரி கிளம்பிடலான்ற மாதிரி இவங்களுமே ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இவர் இருக்கார்ல, இந்த சந்தா ரூம்குள்ள தான் இருக்காங்கன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால கயிறை யூஸ் பண்ணி வெளியே இருந்தே உல்டா போல போட்டுறாரு. இப்ப சந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே ஒரு டிரைவர் அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அந்த டிரைவர் அண்ணன் இவங்களை கூட்டு போறாரு. இப்ப காலையில விடிஞ்சதுல எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. இப்ப லீலாவும் சந்தாவை கூப்பிடலாம் நினைக்கிறாங்க. சந்தா கதவையே திறக்க மாட்டா. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. கதவை உடைங்கன்ற மாதிரி சுல்தானா சொல்றாங்க. ஆளுங்க இருக்காங்கல்ல, கதவெல்லாம் உடைச்சு உள்ள போறாங்க. உள்ள சந்தா இல்லன்னு தெரிய வருது. அதே மாதிரி கயிறு போட்டு வெளியே இருந்து யாரோ லாக் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. யார் கடைசியா இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அப்ப பார்த்த பொண்ணு இருக்கால, கடைசியா அந்த டிரைவர் தீபக் தான் வந்தாரு, நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றா. அப்ப தீபக் தான் கூட்டு போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவர் தள்ளி இருக்க ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களுக்காக ஃபேக்கா ஒரு ஆதார் கார்டை கிரியேட் பண்ணிடுறாரு. ஜோதின்ற பேர்ல தான் இவர் கிரியேட் பண்ணிருக்காரு. நம்ம 2 பேர் இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரியே இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் பண்ணிடுறாரு. இவங்களை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. தீபக் இங்க இருக்க பகுதியில தானே வேலை பார்க்கறான். அவன் மிஸ்ஸிங் அப்படின்றது தெரிய வருது. கண்டிப்பா தீபக் தான் தூக்கி இருக்கான். நம்ம மட்டும் அந்த சந்தாவை பிடிக்கலன்னா எல்லாருக்குமே குளிர் விட்டு போயிடும். அவளை 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம எங்க போக போறோம்ன்ற மாதிரி சந்தா கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என் சித்தப்பா வீட்டுக்கு தான் நம்ம போக போறோம். இன்னும் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல, கொஞ்ச காலம் போகட்டும், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு நான் புரிய வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சித்தப்பா வீட்டு கதவை தட்டுறாரு. தம்பி தான் கதவை திறக்கிறான். தம்பி கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்தை பத்தி சொல்றாரு. இப்ப தம்பி இருக்கான்ல, இவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறான். இப்ப 2 பேருமே உள்ள வந்து சித்தி கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாங்க. என்னடா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற, உன் அப்பாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமான்ற மாதிரி சித்தப்பா கேக்குறாரு. என் அப்பா லவ் மேரேஜ் எல்லாம் ஏத்துக்க மாட்டாருன்றது உங்களுக்கு தெரியும்ல, இன்னும் அப்பா கிட்ட சொல்ல, நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், என் அப்பாக்கு சமயம் பார்த்து தான் சொல்லணும், அது வரைக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், இங்கேயே ஒரு வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், நீங்க தங்குறதுக்கு இடம் தந்தா நல்லா இருக்கும்னு கேக்குறாரு. சித்தப்பாவும் இவர் வீட்லயே ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாரு. இவங்க 2 பேருமே ரூம்க்கு வந்துடுறாங்க. புதுசா கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒருவேளை அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சந்தா கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்னங்க திடீர்னு இவன் பாட்டுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், என்ன கேஸ்ட்னு கூட தெரியல, இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. என் அண்ணன் கிட்ட சொன்னா பயங்கரமா கோவப்படுவான், அவன் தான் சமயம் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்றான்ல, அவனே பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. காலையில சந்தா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாங்க. சமையல் வேலையில இருந்து எல்லா வேலையும் பாக்குறாங்க. வீட்டுல இருக்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே 1 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த சந்தா மாடியில துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த குரூப் இந்த இடத்துக்கு வந்துருது. இதை இவங்க மாடியில இருந்து பாத்துடுறாங்க. அச்சச்சோ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குரூப்பை சேர்ந்தவங்க கதவை தட்டுறாங்க. தம்பி தான் கதவை திறந்து யார் வேணும்ன்ற மாதிரி கேக்குறான். இங்க இருக்க சந்தாவை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சந்தாவா அப்படிலாம் யாருமே இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்படிலாம் யாருமே இல்லன்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இவதான் சந்தான்ற மாதிரி இவங்க போட்டோவை காட்டுறாங்க. இது சந்தா இல்ல, ஜோதின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஜோதி எங்க இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் துணியெல்லாம் காய போடுறதுக்காக மேல போனான்ற மாதிரி இந்த ஆன்ட்டி சொல்றாங்க. உடனே செக் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த சுல்தானவும் ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. ஆளுங்க வேகமா மாடிக்கு வந்து செக் பண்றாங்க. அந்த இடத்துல துணியெல்லாம் அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. அவ இங்க இருந்து தப்புஸ்டா அப்படின்றது இவங்களுக்கு புரிய வருது. அவ தப்புஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் சுல்தானா கிட்ட ஆளுங்க சொல்றாங்க. இப்ப ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த சின்ன பையனை இங்க இருந்து கூட்டு போறதுக்கு முடிவு பண்றாங்க. எங்களுக்கு அந்த சந்தா வேணும், சந்தாவை விட்டுட்டு உங்க பையனை காப்பாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப தீபக்கு கால் வருது. சுல்தானா தான் பேசுறாங்க. ஏண்டா நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா தப்பிச்சிடலாம் நினைச்சியா, அந்த சந்தா எங்களுக்கு திரும்பி வேணும், அப்படி இல்லைன்னா உன்னோட தம்பியை என்ன பண்ணுவனே தெரியாது, உன் தம்பி இப்ப எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கான்ற மாதிரிலாம் சுல்தானா பேசுறாங்க. நீ எங்க இருக்கன்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. இவங்க அதுக்குள்ள காலை கட் பண்ணிடுறாங்க. இவர் வேகமா வீட்டுக்கு வராரு. இந்த சமயம் சித்தி இருக்காங்கல்ல, சித்தப்பா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. யாரா அவங்க, எதுக்காகடா தூக்கிட்டு போனாங்க, அவளோட பேர் வேறன்னு சொல்றாங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, தம்பியை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. பதில் சொல்றா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தீபக்கோட ஃபேமிலி கிட்டயும் சொல்லிடலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் கூட சந்தா ஒரு விலை மாதுன்றது உங்களுக்கு தெரியல, ஜோதின்ற மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்தான், ஆனா அந்த ஜோதிய சந்தான்ற மாதிரி அந்த குரூப் சொன்னாங்க, என் பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க, காப்பாத்தி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பக்கம் தீபக் இருக்காருல, சந்தா எங்க போனாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கும், அங்கதான் சந்தா ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப சந்தா என்ன பண்ணாங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப் வந்ததை பத்தி இவங்க செம்மையா பயந்துருப்பாங்க. கண்டிப்பா பிரச்சனை வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. எகிரி குதிச்சு ஓடிடலான்ற மாதிரி ஓடி இருப்பாங்க. இப்ப இவருமே தம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சந்தா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க.
வேணா அவங்க கிட்ட என்ன கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க, தம்பியை காப்பாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல அவங்க கிட்ட எல்லாம் திரும்பி உன்னை ஒப்படைக்க முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த ஒரு மாசம் சந்தா இந்த வீட்டுல இருந்தாங்கல்ல, எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பழகி இருப்பாங்க. தம்பிக்கு டியூஷன்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்கிற வேலை இவங்க தான் பண்ணிருப்பாங்க. அந்த லைஃப் எல்லாம் திரும்பி ஸ்பாயில் ஆக போதா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப தீபக் இருக்கார்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வண்டியை ஓட்டுறாரு. அவங்க 2 பேர் இருக்கிறது தெரிஞ்சுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. நீ தான் தீபக்கா? உன்னோட சித்தியும் சித்தப்பாவும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து கூட்டு வந்திருக்க, தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எல்லாத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உண்மையான விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்கிற சித்தியும் சித்தப்பாவும் ஷாக் ஆயிடுறாங்க. இது விலை மதுவை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த சுல்தானா கடைசியா இந்த நம்பர்ல தான் கால் பண்ணா சார், இதுதான் நம்பர்ன்ற மாதிரி நம்பர்லாம் காட்டுறாரு. இதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம், அது வரைக்கும் சேஃபா வீட்லயே இருங்க, வீட்டுக்கு வெளியே 2 ஆளை போடுறன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப சித்தி இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீ பண்ண காரியத்தினால தான் என்னோட பையனை தூக்கிட்டு போயிருக்காங்க, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையனை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு போல, அந்த இடத்துக்கு தான் அந்த பையனை தூக்கிட்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. இந்த சுல்தானா டீம்ல இருக்க ஒருத்தர் இருக்கார்ல, அக்கா தூக்கிட்டு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஜோதியை தான் ஸ்ட்ரைட்டா தூக்கி இருக்கணும், இப்ப இவனை தூக்குனதுனால போலீஸ் கிட்ட போயிட்டா பிரச்சனைன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. யார்கிட்ட வேணா போகட்டும், மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் தைரியம் கூடிக்கிட்டே இருக்கு, கண்டிப்பா சந்தாவை இங்க இருந்து கூட்டு போய் தான் ஆகணும், அதுக்காக என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நம்பர்ல இருந்து திரும்பி கால் வந்தா ட்ரேஸ் பண்ணலான்ற மாதிரி போலீஸுங்க நினைக்கிறாங்க. இப்ப கரெக்டா இவருக்கு கால் வருது. பார்த்தா அப்பதான் கால் பண்ணிருக்காரு. சித்தியும் சித்தப்பாவும் என்னென்னமோ சொல்றாங்க. அந்த பொண்ணு விலை மதுவாமே, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா திட்டுறாரு. அப்பா கிட்ட அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல திரும்பி ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. சார் அவங்க நம்பர்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் அட்டென்ட் பண்றாரு. சுல்தானாவோட ஆள் ஒருத்தன் தான் பேசுறான். ஒழுங்கு மரியாதையா அந்த சந்தாவை ஒப்படைச்சிட்டு உன்னோட தம்பியை காப்பாத்தி கூட்டு போ, இல்லனா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் பேசின நம்பரை ட்ராக் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு போன கார் நம்பரை இவங்களுக்கு தெரியும். அந்த நம்பர் மூலியமா எப்படியாவது அவங்களை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த சுல்தானாவோட டீம் எப்படி இந்த வீட்டை கண்டுபிடிச்சாங்கன்றதை இங்க தான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா தீபக்கை பத்தி விசாரிக்கணும்ன்ற மாதிரி இந்த ஏரியா முழுக்க விசாரிச்சிருப்பாங்க. தீபக் போறத பத்தி யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு அண்ணனுக்கு மொத்தம் தீபக்கை பத்தி தெரியுது. தீபக்கோட பேரண்ட்ஸ் இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப பேரண்ட்ஸ் டீடைல் உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேச்சு கொடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்துடுறாரு. நான் தீபக்கோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. தீபக் இப்ப எங்கன்ற மாதிரி நாசுக்கா கேக்குறாரு. அவன் இப்ப சித்தப்பா ஊர்ல தான் இருக்கான், அந்த இடத்துல டிரைவிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது டாக்ஸி டிரைவிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, சரி அவன் நம்பர் மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி இவர் நம்பரை வாங்குறாரு. இப்ப டீடைல் எல்லாம் தெரிஞ்சது இல்ல, அப்படிதான் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து சந்தாவை ஒப்படைன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா தீபக் இன்னும் அந்த இடத்துக்கு வரலன்னு தெரிய வருது. ஒருவேளை போலீஸ் கிட்ட போயிருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் டீமோட ஒரு இடத்துக்கு வராரு. ஆக்ரால இருக்க ஒரு பகுதியில தானே இந்த விடுதியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விடுதிக்கு தான் இவர் டீமோட வந்திருக்காரு. டீம்ல இருக்க ஆளுங்களா இங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க, மாமூல்லாம் கரெக்டா குத்துட்டு தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை மீறியே இவர் உள்ள வந்துடுறாரு. நிறைய பொண்ணுங்க இந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறத பத்தி இந்த போலீஸுக்கு தெரிய வருது. லீலாவும் நீங்களாம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நாங்க பேச வேண்டியவங்க கிட்ட பேசிக்கிறோம், இங்க இருந்து யாரையும் கூட்டு போக முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, இவளை அரெஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்க இருக்க பொண்ணுங்களாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் என்ஜிஓல வச்சு பாத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுங்களாம் போறத பார்த்து லீலா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப சந்தாவை ஒரு ரூம்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வெளியே இருந்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகடா என்கிட்ட முன்னாடியே சொல்லன்ற மாதிரி அண்ணனுமே கோவப்பட்டு இருக்காரு. இப்ப தம்பியான சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு சாப்பாடு தரதுக்காக ரூம்க்கு வந்துட்டு இருக்காரு. இந்த சாப்பிடுன்ற மாதிரி சாப்பாட வைக்கிறாரு. இவங்களுமே சித்தப்பான பேசுறதுக்காக வராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் என்ன முறை சொல்லி எல்லாம் கூப்பிடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இதை நினைச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பையன் கூட்டிட்டு வந்தோடனே எங்க கிட்ட சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லியிருந்தா இந்த பொண்ணு யாரு என்னன்றதை நாங்க விசாரிச்சு தெரிஞ்சிருப்போம், இந்த பிரச்சனையே வந்திருக்காது, எல்லாம் உங்களால் தான் அப்படின்ற மாதிரி தீபக்கோட அப்பா இவங்க 2 பேர்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க பேசிக்கிற எல்லாத்தையும் இவங்க உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சுல்தானாவும் ஆளுங்களும் ரொம்ப உஷாரா இருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்சம் தள்ளி வந்து தான் கால்லாம் பேசுவாங்க. திரும்பி கால் பேசிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, இவங்க லீலா மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறாங்க. லீலாவை போட்டு டார்ச்சர்லாம் பண்றாங்க. ஒழுங்கு மரியாதையா இடத்த சொல்லுன்னு கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரிதான், நான் இடத்த சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் லீலா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சுல்தானாவும் ஆளுங்களும் பதுங்கி இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப விசாரிச்ச ஆளுங்க இருக்காங்கல்ல, சுல்தானா கிட்ட சில தகவலை சொல்றாங்க. விடுதியில இருக்க எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க, நம்ம தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப தீபக்கும் வீட்டுக்கு வந்து சந்தாவை பாக்குறாரு. எல்லா பிரச்சனையும் என்னால் தானே அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
எப்படியாவது இவங்க விசாரிச்சு இடத்த தெரிஞ்சுக்கலாம் நினைச்சாங்க. ஆனா தெரிஞ்சுக்க முடியல. ஆனா இவங்க இன்ஃபார்மர் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது. அந்த காரோட நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல, அந்த காரை ஒரு இடத்துல வச்சு பார்த்திருக்காரு போல. அந்த தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. சோ இவங்களுக்கு இடம் தெரிஞ்சிருது. அந்த இடத்துக்கு உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காலையில இவங்க எல்லாருமே அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. பால்லாம் தருவான் பாத்தீங்களா, அவனை கதவை தட்ட சொல்றாங்க. அவனுமே கதவை தட்டுறான். அந்த குரூப்பை சேர்ந்தவங்க கதவை திறக்கும் போது இவங்க சட்டுன்னு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. மாட்டியிருக்க அந்த பையனையும் இந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. இப்ப சுல்தானாவோட டீமை சேர்ந்த எல்லாரையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. உங்களை விட பெரிய பெரிய ஆபீசர்லாம் எனக்கு தெரியும், சீக்கிரமா இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துருவேன்ற மாதிரிலாம் சுல்தானா சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவருமே கூட்டு போறாரு. அதே மாதிரி அந்த தம்பியை வீட்டுல இருக்கவங்க பொறுப்புல ஒப்படைச்சிடுறாரு. அந்த தம்பியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அந்த சந்தாக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப லீகலா அவங்க ரெண்டு பேருக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி இவங்க அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கவங்க அந்த பொண்ணு இதுக்கப்புறம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணை இங்க இருந்து அனுப்பி விடு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ ஒரு விலை மாதுடா, என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அவ விருப்பப்பட்டு ஒண்ணு இந்த விஷயத்த பண்ணலப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா, அவளோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ முக்கியமா நாங்க முக்கியமா, நாங்க சொல்றதை கேளு, இல்லனா நீ எங்களோட பையனே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, என்ன ஆனாலும் சரி அவளை என்னால விட்டு தர முடியாது, நான் அவ கூட தான் இருக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப எங்களுக்கும் உனக்கும் இதுக்கப்புறம் சம்பந்தமே கிடையாது, இந்த வீட்டை விட்டு கிளம்புன்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. பரவாயில்லன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லார் கால்லயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா எல்லாருமே விலகி விலகி போறாங்க. இவருமே இவங்களை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப வெளியே தான் சித்தப்பாவும் சித்தப்பாவோட பையனும் நின்னுட்டு இருக்காங்க. சித்தப்பாக்கு ஓரளவுக்கு இவங்க மேல கோமலாம் குறைஞ்சிருக்கும். சித்தப்பா இருக்கார்ல, ஒரு பெரிய அமௌண்ட் இவர்கிட்ட தராரு. இவர் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லடா வச்சுக்கோ, வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே மாதிரி சந்தா இருக்காங்கல்ல, இந்த தம்பியை கட்டி பிடிக்கிறாங்க. சாரின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப இவர் கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜெயில இருக்க அவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. லீகலா அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதுக்கான எல்லா ஏற்பாடையும் இவங்க பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே புதுசா ஒரு ஊருக்கு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்குமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ற மாதிரி இவர் பிராமிஸ் பண்ணிருப்பாரு. அந்த வாய்ஸ் ஓவரை இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. சேர்ந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.